கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து 2 விஜய் கேம்ஸ் தான் விளாட போகிறோம். அதில் ஃபஸ்ட் கேம் வந்து லியோ த ரன் ஆஃப் க்ளோரி அப்படின்ற ஒரு கேமு. ஆக்சுவலாக இது என்ன கேம் அப்படின்னு எனக்கு புரியல. ஆக்சுவலாக இது ஒரு ரன்னிங் கேம் தான் நினைக்கிறேன், தெரில, பார்க்கலாம். ஆமாங்க, ரன்னிங் கேமு. ஆக்சுவலாக இந்த மாதிரிலாம் அப்படியே சைடு இப்படிலாம் போய்க்கலாம். எவ்வளோ சைடாக போகணுன்னாலும் இப்படி நம்ம நவுத்திக்கலாம். சப்வே சர்ஃபஸ் மாதிரி 2 சைடு மட்டும் அப்படி நவுத்த முடியாது. நம்ம எவ்வளோ தூரம் வேணாலும் வந்து போய்க்கலாம். ஹைனாலாம் வந்துச்சுன்னா இப்படி வந்து போய்க்கலாம். ஹைனாலாம் ஆக்சுவலாக இந்த கேமில் உண்டு. ஆக்சுவலாக நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு வரும். நம்ம அப்படியே அழகாக நைஸாக இந்த பக்கம் அப்படியே திரும்பி போயிடணும். ஸோ அதுதான் கேமு. ஆக்சுவலாக அப்படியே ரொம்ப தூரம் போகணும், காயின்ஸ் கலெக்ட் பண்ணி. ஆனால் இந்த காயின்ஸ் வச்சு என்ன பண்ணுவோம் எனக்கே தெரியல சத்தியமாக. ஸோ அப்படியே ஒரு பக்கமாக நான் போயிட்டுருக்கேன், பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த கேம் எப்படி முடியும் அப்படின்றது தெரியல. ஏன்னா என்னால் ரொம்ப நேரமும் வீடியோ போட முடியாது. ஸோ அதனால் இது எவ்வளோ தூரம் இந்த கேம் இருக்குது அப்படின்றது, இந்த கேமோட சைஸ் என்ன அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன். அழகாக என் பாட்டுக்கு நான் இது தனி கேம் ப்ளேவாகவே போட்டுருவேன். ஸோ ஓகே, செத்துட்டோம். ஓகே, நம்ம வந்து அடுத்த கேமுக்கே போயிடுவோம். இது எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அந்த கேம் ஆக்சுவலாக நல்லாவே இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் குவாலிட்டி, கிராஃபிக்ஸு, அந்த ஓடுற ஸ்டைலெலாம் நல்லா தான் இருந்துச்சு. பட்டு பெருசாக நல்லா இல்லை. இன்னும் கேரக்டர் எதுவும் மாற்ற முடியல, நல்லாவே இல்லை, ஒரு மாதிரி இருந்தது. ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ அடுத்த கேமுக்கு வந்துவிட்டோம். ஸோ இது வந்து சர்க்கார் இன்ஃபைனைட்னு ஒரு விஜய் அண்ணனோட கேம் தான். ஆக்சுவலாக அது அவுட்ஃபிட்ஸ் உண்டு. அவுட்ஃபிட்டில் வந்து சர்க்கார் அந்த பிரிட்ஜில் ஒரு ஃபைட் வரலாம் அது. அப்புறம் இது மாஸ்டர், இதுவும் மாஸ்டரில் உள்ளது தான். அப்புறம் இது வந்து சர்க்காரில் உள்ள 2-3 காஸ்டியூம். அதுக்கப்புறம் இது வந்து பிகிலில் ஒரு 2 காஸ்டியூம் இருக்கும்ல அது. ஆக்சுவலாக ஆமாம், இது 2 பிகிலில் உள்ள காஸ்டியூம். அடுத்து வந்து ஸ்டேஜஸ் என்னடா இது? இது ஃபஸ்ட்டு அந்த பிரிட்ஜ் ஃபைட்டு. அதுக்கப்புறம் இது அந்த காரை ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு இப்படி வந்து அடிப்பார்ல அது. அதுக்கப்புறம் இது வந்து அந்த வில்லனை அப்படியே பார்க்குறதுக்காக போயிட்டு, இது தான் அந்த பிராண்ட் அழிக்கிறது தான். நம்ம ஏதோ சொல்லுவார் டைலாக்கு, எதோக்குள்ளே போய்ட்டு ஓகே. ஸோ ஆக்சுவலாக அப்படிலாம் டைலாக்லாம் சொல்லுவார் அந்த இடம். இது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு சும்மா அதை உங்களுக்கு விளாண்டு கட்ட தான் போகிறேன். பெருசாக ஃபைட்டிங்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ நான் வந்து இந்த பிரிட்ஜ் ஃபைட்டே வந்து ஆக்சுவலாக செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான், இந்த அவுட்ஃபிட் வாங்கினோம்னா இது விளாடலாம் அப்படின்லாம் அப்படின்னு இல்லை. வாங்கினோன்னா விளாடலாம், இல்லைனா இப்போ ஒரு காஸ்டியூம் இருக்குது பாருங்கள், இதே காஸ்டியூமில் அங்கே அந்த லெவலில் விளாடலாம். போட்டு அங்கே அப்படியே படத்தில் வர்ற மாதிரியே இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக அந்த கேம் நான் இப்போ தான் வந்து தேடி கண்டுபிடிச்சேன். சும்மா விஜய் கேம்ஸ் அப்படின்னு போட்டேன், வந்துடுச்சு. ஆக்சுவலாக நான் இப்போ காட்டின அந்த லியோ கேமுமே ஆக்சுவலாக வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்கும். பட் அது என்னென்னா கொஞ்சம் ஓடிபி, இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் யூசர் நேம்லாம் போடுற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் வேணுன்னா அது வந்து ஆக்சுவலாக அந்த மாதிரி 2-3 பேர் இருப்பானுங்க. இவனுங்களை இப்படி அடித்து புடிச்சு போடணும். ஆக்சுவலாக இவனுங்க இப்போ ரெட்டாக மாறுவானுங்க. ஆக்சுவலாக ரெட்டாக ஒரு மாதிரி பவர்ஃபுல்லாக அடிப்பானுங்க. அப்போ நீங்கள் வந்து இந்த தடுக்கிற பட்டனை கொடுத்தீங்க, இந்த 2 கை இருக்கிற பட்டனை கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக ஆக்சுவலாக அந்த கட்சின் மாதிரி அந்த ஃபைட் வரும். சூப்பராக இருக்கும். கேரக்டர் மட்டும் அடிப்பாங்க, நம்ம சும்மா இருக்கா போதும். இந்த மாதிரி அவன் ஸ்லோ மோஷனில் பறந்தானா அவன் செத்துட்டான்னு அர்த்தம். இந்த மாதிரி இப்படி அழுத்துவோம். ஒரு ரெட்டு அழுத்தினாலாம் இல்லையா, சும்மா இவங்க சும்மா இப்படி சும்மா இவனுங்க எவன்டா பண்ணுவோம், வாடா சாவுடா. ஆக்சுவலாக அப்படி வீசிட்டாரு நம்ம தளபதி. ஸோ அட்ரா என்னடா என்ன அடிக்கிறீங்க? நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமாடா? நான் இப்போ துபாயில் எவ்வளோ பெரிய ஆள், துபாய் இல்லைன்றேன், சிதம்பரத்தில் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமாடா? போடு. நான் சிதம்பரத்துலலாம் தேவையில்லாமல் சென்னைக்கு வந்துட்டேனே. ஓகே, சும்மா தான் சொன்னேன். நான் ஆக்சுவலாக என் ஊர் சேர்ந்த சிதம்பரம் தான். ஆக்சுவலாக இந்த கோயில் திருநாள்லாம் வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த இந்து கோயில் திருநாள்லாம் அப்போ கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்படி ஒரு கோயில் இருக்கிறது. அதுவும் சிதம்பரம் ஊர் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எல்லாேருக்கும். ஆக்சுவலாக இந்த பிரிட்ஜ் ஃபைட் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்டர் பிரிட்ஜு சூப்பராக இருக்குது. அந்த ட்ரெயின்லாம் போகும் பாருங்களேன் மேலே. ஸோ அந்த இடம் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இடத்துல ஆக்சுவலாக வில்லன்ஸும் அவனுங்க அடிக்கிற அந்த ஸ்டைலே, ஆக்சுவலாக நம்ம விஜய் அடிக்கிற ஸ்டைலை பாருங்கண்ணே, சூப்பராக இருக்குது இந்த கேம். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சர்க்கார் இன்ஃபைனைட்டு. ஆக்சுவலாக சர்க்கார் கேம்னா இல்லைனா பிகிலு இல்லைனா மாஸ்டர் கேமில் இன்ஸ்பயர்ட் பண்ண கேமான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஆக்சுவலாக இந்த மாஸ்டர் படம் வரும்போது தான் இந்த கேமை உருவாக்கியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா மாஸ்டர் அவுட்ஃபிட்டு, பிகில் அவுட்ஃபிட்லாம் இருக்குது. ஸோ புரியுதுங்களா? ஸோ அதனால தான் நான் அப்படின்னு நினச்சிட்டேன். பட் தெரில இது எப்போ மேக் பண்ணாங்கன்னு. பட் சர்க்கார் இன்ஃபைனைட்டுன்னு போட்டிருக்காங்க. சர்க்கார் ரிலீஸ் பண்ணும்போது இது போட்டாங்கன்னா வாய்ப்பே கிடையாது.
நான் சொல்லுவேன். ஏன்னா மாஸ்டர் படம் ரிலீஸ் பண்ணும்போது சர்க்கார்லாம் வரவே இல்லை. அது எப்போ வந்துச்சு அது. இப்போ பாருங்கள் அவனை அடிக்க போகிற அடியில் சாப்பிடா. ஆக்சுவலாக அந்த கேம் ஆக்சுவலாக வேறு லெவல் கிராஃபிக்ஸுங்க. ஆக்சுவலாக இந்த கேமில் சேர் அந்த மாதிரி எடுத்து ஜான் ஷீனான்னு அடிக்கலாம். பட் இது எப்படி அடிக்கணும்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நான் இப்போ தான் அந்த கேமை விளாட்றேன். ஸோ நிறைய வாட்டி நான் இந்த கேமில் வந்து ஆக்சுவலாக தோற்று போயிருக்கேன், அசிங்கப்பட்டிருக்கேன். ஆக்சுவலாக நான் வீடியோ வந்து இந்த கேமை மேக் பண்ணணுன்னு நான் நினச்சிருக்கேன். ஒரு வாட்டி நினச்சேன், நான் ஏற்றும் போது நினச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் எனக்கு சான்ஸ் கிடைக்கிது இதை விளாண்டு காட்டுறதுக்கு. சரிங்களா, எனக்கு ஆக்சுவலாக இந்த விஜய் கேம்ஸ்லாம் பிடிச்சிருந்தது. அப்புறம் ஏன்டா ஃபஸ்ட் கேம் நல்லா இல்லைன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு அந்த ரன்னிங் போஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது. பட் ஆனால் ஹார்ட் வந்து 2 தான் கொடுத்துருக்கானுங்க. விஜய்க்கு போய் 2 ஹார்ட் கொடுத்தா எப்படி, அவர் எவ்வளோ ஸ்ட்ராங் மேனு தெரியுமாங்க. படம்னு இல்லை, ரியல் லைஃப்லேயே அவர் ரொம்ப ஸ்ட்ராங் மேன் தான் ஆக்சுவலாக. ஓகே, அடி போடு. ஸோ ஆக்சுவலாக இந்த கேம் வந்து ஆக்சுவலாக விளாண்டுக்கிட்டே இருக்கலாம் போலன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ நீங்கள் ஏற்றி பாருங்கள். ஆக்சுவலாக இதெல்லாம் ப்ளே ஸ்டோர்லேயே உண்டு. ஸோ ஆக்சுவலாக நான் அந்த லியோ ரன் ஆஃப் க்ளோரி அப்படின்ற ஒரு கேம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டியிருப்பேன்ல. ஸோ அதுவும் ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிள். அடி முடியல. அட்ரா ஐயோ பயங்கரமாக அடிக்கிறான். நான் இப்போ காட்டின 2 கேம்ஸுமே வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் தான். நீங்கள் சும்மா நான் சொன்ன இந்த 2 பேரையும் நீங்கள் டைப் பண்ணால் கூட வந்துடும். என்னடா இவனுங்க சுற்றி போட்டு அடிக்கிறானுங்க. போடு, மண்டையிலே போடு. அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ வந்து நம்மளுக்கு ஹெல்த்துன்னு ஒன்று மேலே இருக்கா. ஸோ அது ஆக்சுவலாக நம்ம பார்த்துட்டே தான் இருக்கணும். ஏன்னா அவனுங்க இன்னும் எக்ஸ்ட்ராவாக இப்போது எனக்கு ஹெல்த் ரொம்ப கம்மியாக 2 அடி அடித்தாங்கன்னா அவனுங்க மாதம் நம்மளை அடித்து போட்டு போயிடுவானுங்க. ஸோ ஆனால் ஆட்கள் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. இது வந்து எண்டே கிடையாது. இதுக்கு நம்ம காசை வந்து இப்படி சம்பாரித்து வந்து நம்ம இடம், அப்புறம் ட்ரெஸ்ஸு, கண்ணாடியெல்லாம் வாங்கணும். அதுக்கு தான் இது. போடு கையை முறுக்கு. அடி போடு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஒரு 2 அடி இப்போ வாங்கினோன்னு வச்சுக்கோங்களேன், செத்துருவோம். ஓகே, 1 2 சாவலை, பரவாயில்லையே, ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. அடி. ஓகே, இப்படி பஞ்சிங் எங்கேயா கொடுப்போமா? இவனுக்கு கொடுப்போம். பாவம், இவன் தான் பழையாடு நம்மளுக்கு. என்னடா அடிக்கிறீங்க மாற்றி போடு. விளாசுறாங்க. நம்மளை விளாசுறாங்கன்னு சொன்னேன். புடி அப்படிதான். கம்பையே வந்து ஆக்சுவலாக எடுத்து வீசிட்டோம். ஸோ அவ்வளோதான், செத்துட்டோம். ஸோ ஆக்சுவலாக இந்த 2 தான் எனக்கு பிடிச்சிருந்த ஒரு விஜய் கேம்ஸு. ஸோ இது வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிள். திரும்ப சொல்கிறேன். ஓகே, நம்ம அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். பாய்.